இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கென் கருணாஸோட இயக்கத்துல அவரே ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. 60 நாள் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்த பார்த்த எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கென் கருணாஸ் மட்டும் இல்லாம அவருடைய ஃபிரெண்ட்ஸும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ 2026 பிப்ரவரிக்கு கென் கருணாஸ் பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போது. பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் ஜனவரி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு இந்த 2 படங்களும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்க பாக்ஸ் ஆஃபிஸ்லயும், மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்த போதுன்னு. சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் வெங்கி அல்தூரி. இந்த படத்துல சூர்யாவுக்கு பேரா மமிதா பைஜு நடிக்கிறாங்கன்ற அப்டேட்ட நம்ம குடுத்திருந்தோம். இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 1 வீக்ல இந்த படத்துக்கான பேட்ச் ஒர்க் நடக்கப்போது. பட் அதிலயுமே சூர்யாவுடைய போர்ஷன்ஸ் இருக்காதுன்ற மாரியான டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி இந்த திரைப்படத்துடைய டைட்டில் அனவுன்ஸ்மென்ட்ட வர 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமால அடுத்தடுத்து வரப்போற அப்டேட்ஸ் அஃபிஷியலா என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் 173 இந்த ப்ராஜெக்ட்டோடைய டைரக்டர் யாரு? அந்த டீம் மெம்பர்ஸ் யாருன்றத அனவுன்ஸ் பண்ண போறாங்க. ஏகே 64 இந்த ப்ராஜெக்ட்டோடைய ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்க போறாங்க? இந்த படத்துக்கான டைட்டில் என்ன? அப்படின்றத சொல்லப் போறாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி சூர்யா சாரோடைய சூர்யா 46 ஓடைய டைட்டில் அனவுன்ஸ்மென்ட் பொங்கலுக்கு ட்ரீட்டா வரப்போது. அதே மாதிரி தனுஷ் அவர்களுடைய புதிய படம் ராஜ்குமார் பெரியசாமியுடைய இயக்கத்துல ரெடியாக போதுல, அந்த படத்துக்கான டைட்டிலையும் டைட்டில் ப்ரமோஷனல் வீடியோவையும் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ராஜமௌலியோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் வாரணாசி. இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் 1300 கோடின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பிரமிக்க வைக்கிற ஒரு பட்ஜெட். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1200 கோடி தான் டச் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஓவரால் கலெக்ஷன விட ஒரு 100 கோடி அதிகமா இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுதுன்றத. போர்த்தொழில் இயக்குனருடைய இயக்கத்துல, தனுஷ் அவர்களுடைய நடிப்புல டி54 அப்படின்ற ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருந்தது. இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டோடைய டைட்டிலையும் அனவுன்ஸ் பண்ணல. அந்த ப்ராஜெக்ட்டோடைய டைட்டில் அனவுன்ஸ்மென்ட்டும் எப்ப வேணா வரலான்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல ஓவராலா தனுஷ் அவர்கள் ஷூட்டிங்க முடிச்சுட்டாரு. ஒரு விராப் அப் வீடியோவும் அழகா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மமிதா பைஜு அங்க இருக்க கேக் சாப்பிடுற வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஹாட்ஸ்பாட் பார்ட் 2 இந்த திரைப்படத்துடைய கதைய பத்தி இந்த படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி இந்த பார்ட் 2ல பிரியா பவானி சங்கர் தான் கதை சொல்லப் போறாங்க. இந்த படத்தோட முதல் கதையா ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு கதை தான் இருக்கப் போகுது. அது ரொம்ப அழகா வந்திருக்கு. 2வது கதையா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அதுல நானுமே நடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்ற மாரி சொல்லியிருக்காரு. 3வது இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு சென்சேஷனல் சம்பவத்த பத்தி தான் நாங்க பேசியிருக்கோன்றத சொல்றாரு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒருவேள கரூர் சம்பவமா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாரிலாம் சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படம் ரிலீஸ் ஆனா தான் தெரியும். விக்னேஷ் கார்த்திக் இந்த கதையில எப்படிப்பட்ட சம்பவத்த பத்தி பேசியிருக்காருன்னு. சுந்தர் சியோட இயக்கத்துல அடுத்து விஷால் ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த ப்ராஜெக்ட்டோட ஷூட்டிங் ப்ராசஸ இந்த டீம் மெம்பர்ஸ் பிப்ரவரி மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விஷால் அவர்கள் இப்ப அவரே இயக்கி மகுடம் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஷூட்டிங்கே பொங்கலுக்கு அப்புறமா வரைக்கும் போலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்களாம். அந்த ஷூட்டிங்க முடிச்சதுக்கு அப்புறமா தான் சுந்தர் சியோடைய ப்ராஜெக்ட்டுக்கு விஷால் நடிக்க வருவாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதன் காரணமா இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பிப்ரவரியோட எண்டுல இந்த படத்தோடைய ஷூட்டிங்க வச்சுக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோயினா தமன்னாவ லாக் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி அவர்களும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தோடைய ஷூட்டிங்ல பயங்கர பிஸியா இருந்தாரு. இப்ப என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங்கையும் அவரு முடிச்சுட்டாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு.